என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே. உன் வழிகள் உனக்கு பெரிதில்லையா? நீ கஷ்டப்படுகிறாய். உன்னை அந்த அளவுக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல பேசி பழகுகிறாயே. அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் கொள்ளாமல் இருக்கிறாயே. அவர்களுக்காக பாவப்பட்டு உன் மனதில் உள்ள அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது அல்லவா? அது அவர்களுக்கு உணரவில்லை. உண்மையை உணர்ந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள். அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது. உன் மனதில் உள்ள ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை அது நிராகரிக்க செய்கிறது. அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய், கொஞ்சம் உனக்காகவும் யோசி. நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆனால் எனக்கு என் பிள்ளை நீ. உன் மனதின் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறதே. கடவுள் கர்ம வினைகளை தானாக ஒருவருடைய வாழ்வில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பதில்லை. அந்த கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொரு மூலம்தான் அது நடக்கும். அப்படி இருக்கும் தருவாயில் அது தீர்மானிக்கப்பட்டது. உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே. அவர்கள் உனது கர்ம வினையை போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை புரிய வைத்தார்கள் என்பதை நினைவில் கொண்டு அவர்களுக்கு நன்றி சொல். இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் இப்போது பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல் என்று உன் தன்மையை மாறச் செய்து விட்டதல்லவா? அதை சரி செய்ய உனக்காக உன் துவாரகமாய் தாய் உன்னிடம் வந்துள்ளேன். உன் தன்மை என்று மாறாது, என்று மாறாது. நீ நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன் என்பது என் சத்திய வாக்கு. என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் என்ன வேண்டுமோ அதை நிச்சயம் செய்வேன். ஒன்றை மட்டும் நினைவில் கொள் மகளே, என் அன்பு மகனே. வெளிச்சம் இருக்கும் பொழுது மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லைதானே? அப்படி ஏற்றினால் யாரும் அதற்கு மதிப்பளிக்க மாட்டார்கள். வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும். யாருக்கு பலன்? எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடத்திற்கு உன்னை அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ மெழுகுவர்த்தியாயிரு. அதற்கும் ஒரு அளவை வைத்துக்கொள். இருட்டில் இருக்கும் போதுதான் மெழுகுவர்த்தி தரும் வெளிச்சமும் அதன் மதிப்பும் தெரியும். அதே போலதான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் உன் மதிப்பும் தெரியும். உன்னிடத்தில் உள்ள அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று புரிய வைப்பேன். அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்திடாதே. பொறுமையுடன் அமைதியாக சகித்து கொண்டு இரு. அதற்கான கூலியை நிச்சயம் நான் வழங்குவேன். உன் அம்மாவாக, உன் அப்பாவாக, உன் தோழனாக என்றும் துணை இருப்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவதத்தா.